நாம் சொல்லும் முறைப்படி உங்கள் வாழ்க்கையில் இப்போ கூட்டு தியானத்தில் பெற்ற சக்தியின் துணை கொண்டு இப்போது நாம் இருக்கும் இந்த முறைப்படி நீங்கள் இரவிலே தூங்கச் செல்லும் போதெல்லாம் இந்த முறைப்படி தியானித்து உங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்தி மகிழ்ச்சிகளின் அசக்தி உங்கள் உணர்வுகளில் வலுவேற்றி செருகேற்றி உங்கள் துணை கொண்டு இதன் துணை கொண்டு உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் மனபலம் பெறவும் உடல்நலம் பெறவும் தொழில் வளம் பெறவும் இதன் வழிகளில் உங்கள் அறியாத சேர்ந்த தீமைகளிலிருந்து விடுபடவும் மன மகிழ்ச்சி பெறவும் இது உதவும். இப்போ சப்த ரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்க உயிரை நினைவு கொண்டான். சப்த ரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா. கேசட் போட்டிருக்கீங்கள? இப்போ சப்த ரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவான்மா அனைத்தும் ஜீவ அணுக்கள் அனைத்தும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி படர்ந்து என் உடலுள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் அனைத்தும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்த முறைப்படி இரவிலே நீங்கள் படுக்கச் செல்லும் போதெல்லாம் இம்முறைப்படி 100 முறை சொல்லுங்கள். கண்ணை மூடி வெறும் வாயால் புறநிலைகள் சொல்லக்கூடாது. அகநிலைகளுக்கு உங்கள் உடலுக்குள் நினைவினை செலுத்தி ஆத்ம சுத்தி செய்து கொள்ள வேண்டும். இப்போ சப்த ரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடலுள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் அனைத்தும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் உடல் முழுதும் நினைவை செலுத்துங்கள். ஜீவாணுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப இதை முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி உங்கள் நினைவினை அலை அலையாக உள் செலுத்துங்கள். இப்போ கண்ணை திறங்க. உங்கள் வீடு உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நினைவு கொண்டாங்க. சப்த ரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் வீடு முழுதும் படர்ந்து எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உணர்வுகளிலும் படர்ந்து எங்களில் அறியாதை சேர்ந்த தீய வினைகள் அனைத்தும் அகன்று சப்த ரிஷிகளின் அருள் சக்தியால் எங்கள் குடும்பத்தில் உள்ளோர் ஒற்றுமையுடனும் மனபலத்துடன் மனவளத்துடன் தொழில் வளத்துடன் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று இம்முறைப்படி 10 முறை நினைவில் கொண்டாங்க. எங்கள் குடும்பத்தில் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி படர்ந்து சப்த ரிஷிகளின் அருள் சக்தியால் எங்கள் குடும்பத்தில் அறியாது சேர்ந்த தீய வினைகள் அனைத்தும் அகன்று எங்கள் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தியால் எங்கள் குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. என்று இதை போல இதிலே 10 முறை இம்முறைப்படி குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும் என்று எண்ணுங்கள். அடுத்து உங்கள் தொழில் வாழகங்களில் தொழிலில் ஏதோ சிக்கலோ அதில் மந்தமோ அதிலே கொடுக்கல் வாங்கலின்
ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடைகளில் கருத்தில் வைக்காதீர்கள். சப்த ரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் தொழில் வாழகம் முழுதும் படர்ந்து எங்களிடம் தொழில் செய்யும் அனைவரும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி பெற்று அவர்கள் மனவளம் பெற்று அவர்கள் தொழில் வளம் சீராக செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இம்முறை 10 முறை உங்கள் தொழில் செய்வோரை நினைவில் செலுத்தி அவருக்கு சீரான உணர்வுகள் பெற வேண்டும் என்று ஏங்குங்கள். அடுத்து உங்கள் வாடிக்கையாளரை நினைவில் கொண்டாங்க. சப்த ரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் வாடிக்கையாளர் அனைவரும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி 10 முறை நினைவில் கொண்டாங்க. எங்கள் வாடிக்கையாளர் குடும்பங்களிலும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி படர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் தொழில் வளமும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இதைப்போல நினைவில் கொண்டாங்க. நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது தடைகள் இருப்பின் எவரால் அந்த தடைகள் இருக்கின்றதோ அவர்களை இதைப்போல ஆத்ம சுத்தி செய்துவிட்டு சப்த ரிஷிகளின் அருள் சக்தி அவர்கள் குடும்பம் முழுதும் தொழில் முழுதும் படர வேண்டும். அவர்கள் தொழில் சீராக வளர வேண்டும். அவர்களுக்கு செல்வம் வர வேண்டும். நமக்கு கொடுக்க வேண்டிய வரவும் சீராக கொடுக்கும் திறன் அவர்கள் பெற வேண்டும் என்று இம்முறைப்படி நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு இதே போல நீங்கள் அதை செய்ய அவர்களுக்கும் அந்த நிலை ஏற்படும். உங்கள் பணமும் தடையில்லாது வரும். இது உங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். இதே போன்ற சகோதரர்களுக்குள் கலக்கம் இருப்பின் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் சகோதரர் உடல் முழுதும் படர வேண்டும். சப்த ரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் சகோதரர்கள் மனவளம் பெற வேண்டும். எங்கள் குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திடும் மனபலம் பெற வேண்டும். எங்களில் அறியாது சேர்ந்த கலக்கங்கள் நீங்கி எங்கள் குடும்பத்தில் பற்றும் பாசத்துடன் வளர்ந்திடும் அச்சக்தி பெற வேண்டும் என்று இதைப்போல உங்கள் நினைவுகளை செலுத்தி தியானிங்கள். சகோதரர்கள் உங்களுடன் பகைமையாக இருப்பினும் அந்த பகைமை உணர்வை உங்களில் நினைவில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். சகோதரர்களை சப்த ரிஷிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும் என்று எண்ணி இதை போல ஆத்மசித்தி செய்துவிட்டு சகோதரருக்கு சப்த ரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும். என்னை பார்க்கும் போதெல்லாம் அன்பும் பரிவும் பெற வேண்டும். என் பார்வையின் சகோதரர் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும். எங்கள் பாசப்படுப்புகள் என்றும் ஓங்கி வளர்ந்திட வேண்டும் என்று இந்த நிலையை நீங்கள் நினைவில் கொண்டு வாருங்கள். ஆக இதைப்போல உங்கள் குடும்பத்தில் குழந்தைகள் பாலோ அவர்களுக்கு கல்வியோ உடல் ஊனமோ மற்ற நிலைகள் இருப்பினும் அதை நினைவில் கொள்ளாதீர்கள். சப்த ரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் குழந்தைகள் பெற வேண்டும். அவர்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். சப்த ரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும். அதன் வழியில் நல்ல ஞாபகமும் நல்ல ஞான சக்தியும் பெற வேண்டும். கல்வியில் சிறந்த மாணவர்களாக வளர வேண்டும். உலகம் போற்றும் மக்களாக எங்கள் மக்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும். உலகை காக்கும் நிலைகள் என் குழந்தைகளுக்கு அது பெற வேண்டும். உலகை அறிந்து வாழும் திறன் பெற வேண்டும் என்று இவ்வாறு உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும். இதுபோன்ற நிலைகளில் இந்த குழந்தைகளுக்கு
இதேபோன்று செய்துவிட்டு அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டுங்கள். நாம் கல்வியில் இவ்வாறு படித்தால் சிறந்த நிலைகள் பெறுவாய். கல்வியில் உயர்ந்த நிலையில் பெறுவாய். அதற்குண்டான நல்ல வழிகளை நீங்கள் சொல்லுங்கள். இதே போன்று நீங்கள் தொழில் செய்யும் இடங்கள் இருப்பினும் அந்த தொழில்கள் முழுதும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும். எங்கள் பொருள்கள் முழுதும் அது படர வேண்டும். இதை பயன்படுத்துவோர் வாழ்க்கையில் சப்த ரிஷிகளின் அருள் சக்தியால் அவர்கள் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற வேண்டும். அவர்கள் குடும்பங்களில் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெற வேண்டும். ஒற்றுமையுடன் வாழ்ந்திடும் நிலைகள் பெற வேண்டும் என்று. அடுத்து, நீங்கள் விவசாயம் செய்வீர்கள் என்றால் இதைபோன்று அது தனித்து 100 முறை அந்த ஆத்ம சுத்தியை செய்து கொள்ளுங்கள். உங்கள் நினைவில் விவசாய நிலங்களை நினைவில் கொண்டு நினைவினை செலுத்துங்கள். சப்த ரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் விவசாய நிலம் முழுதும் படர்ந்து அதிலே பயிரினங்களில் அனைத்தும் அழியாது சேர்ந்த தீய அணுக்கள் அனைத்தும் அகன்று சப்த ரிஷிகளின் அருள் சக்தியால் பயிரினங்களை வாழ வைக்கும் அணுக்கள் அங்கே உருவற்று அந்த அணுக்களின் மலங்களால் தாவர இனங்கள் செழித்து வளர்ந்திட வேண்டும் என்று உங்கள் நினைவினை இப்படி பலமுறை சொல்லுங்கள். உங்கள் விவசாய நிலங்களுக்கு சென்ற பின் இதே போன்று 100 முறை நினைவில் கொள்ளும். ஆத்ம சுத்தி செய்தும் உங்கள் பார்வையை பயிரினங்களில் அனைத்தும் செலுத்துங்கள். சப்த ரிஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று இங்கு அறியாது சேர்ந்த தீவினையான அணுக்கள் அனைத்தும் அகல வேண்டும் என்று நினைவினை பரப்புங்கள். சப்த ரிஷிகளின் அருள் சக்தியால் பயிரினங்களை காக்கிடும் அணுக்கள் விளைய வேண்டும் என்று எண்ணுங்கள். அந்த அணுக்களின் மலத்தால் பயிரினங்கள் செழித்து ஓங்கி வளர்ந்திட வேண்டும் என்று நினைவினை செலுத்துங்கள். இவ்வாறு உங்கள் நினைவினை செலுத்தி இந்த பயிரினங்களில் அது செழித்து ஓங்குவதையும் பார்க்கலாம். தீவினை அணுக்கள் அகன்றுவதையும் பார்க்கலாம். ஆகவே இதை போன்று உங்கள் வாழ்க்கையில் இதை போல கருதுங்கள். உங்களை யாராவது ஏசினாலும் அல்லது உங்களுக்குள் அடிக்கடி உங்கள் வாழ்க்கையை தொல்லைகள் கொடுத்தாலும் ஆக உங்களை அறியாது உங்கள் மீது குறைகளை பேசி மற்றவர்கள் உங்கள் மனதை புண்படுத்தும் நிலைகள் பேசியிருந்தாலும் அதை உங்கள் உடலில் பதிவாகிய நிலைகளிலிருந்து அகற்றுங்கள். எவ்வாறு? சப்த ரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும், ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று தனித்து இதனை வலுப்பெறச் செய்து கொள்ளுங்கள். பின் எவரொருவர் உங்களை குறை கூறினாரோ, உங்களுக்கு இன்னல் கொடுத்து கொண்டு உள்ளாரோ அவர்களை நினைவில் கொண்டாங்க. என் பார்வையில் நல்லவராக்க வேண்டும். அவரை என்னை பார்க்கும்போது அவருக்கு நல்ல எண்ணம் வர வேண்டும். அவருள் அறியாது சேர்ந்த தீவினைகள் அகன்றிட வேண்டும். என் பார்வை அவரை நல்லவராக்க வேண்டும். என்னை பார்க்கும் போதெல்லாம் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்று எண்ணுங்கள். ஆக அவரில் விளைந்த தீய வினையான எண்ணங்கள் நமக்குள் பதிவானது நமக்குள் தீமையை விளைவிக்காது, அது தடைப்படுத்திவிடும். ஆக அவர்கள் எத்தனை தீமைகள் பேசினும் அந்த தீமையான உணர்வு நமக்குள் கவரும் சக்தி வராது, அதை தடைப்பட்டுவிடும். இல்லை என்றால் அவர்கள் எதை எதை கெட வேண்டும் என்று எண்ணினார்களோ
அவர்களை மீண்டும் எண்ண அவர்கள் நினைத்தது அனைத்து நமக்குள் உருவெற்று நமக்கு தீங்கை விளைவித்துவிடும். அவர் எண்ணீதி நம்ம வாழ்க்கையில் நடந்துவிடும். அவ்வாறு நடக்காது. அவர் பேசிய உணர்வின் வித்து நம்மில் வளராது தடைப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அவர் எண்ணமே ஓங்கி செலுத்தி அவர் எண்ணியபடி நம்மை ஆளாக்கிவிடும். இத்தகைய நிலைகள் ஏற்படாது உங்கள் வாழ்க்கையில். இந்த தியானத்தில் உபதேசித்த இந்த உணர்வின் வழிப்படி யார் எத்தகைய தீங்கை செய்தாலும் அந்த தீங்கினை மனதில் வைக்காது, நிலைக்காது தடைப்படுத்தல் வேண்டும். சப்த ரிஷிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பட வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று தூய்மைப்படுத்திக் கொள்வோம். என்னை பார்ப்போருக்கு நல்ல எண்ணமும் நான் பார்ப்போரெல்லாம் நல்லவராக வேண்டும் என்று இதை போல முறைப்படுத்தி நீங்கள் நினைவினை செலுத்தி உங்கள் உணர்வின் ஆன்மாவை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து பெண்களாக இருக்கும் கர்ப்பிணிகள் கருவிலே வளரும் குழந்தையை ஞானியாக்க வேண்டும். இந்த குடும்ப வாழ்க்கையிலோ உலக வாழ்க்கையில் பத்திரிகைகளை படிக்கும் போதும் பல தீமைகளுடைய நிலைகளை படித்து உணர்கின்றோம். திருடுகின்றான், கொள்ளையடிக்கின்றான், கொலை செய்கின்றான் என்றும். அதே சமயத்தில் பெண்கள் பெரும் பகுதி இன்று பத்திரிகை வாயிலாக சில கதைகளை படிக்கின்றார்கள். அதை மனிதனின் வாழ்க்கையில் எவ்வளவு தீங்கு விளைவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது பொழுதுபோக்காக இந்த கர்ப்பிணிகள் இதை படித்து உணர்ந்தார்கள் என்றால் உலகில் நடக்கும் அசம்பாவிதங்களையும் அதன் வழி எண்ணும் எண்ணங்களை இந்த கர்ப்பிணிகள் படித்து உணர்ந்தால் அந்த கருவிலே இருக்கும் குழந்தைகளுக்கும் அது பூர்வ புண்ணியமாக அமைந்து விடுகின்றன. ஆக எந்தெந்த தீமைகள் விளைந்ததோ அந்த தீமைகள் உருவாக்கும் உணர்வின் வித்தாக குழந்தையின் கருவில் அந்த கரு அணுசல்கள் பதிவாகி விடுகின்றது. அந்த குழந்தைகளோ பிறக்கும் போது நாம் எத்தகைய உணர்வை அதிகமாக செலுத்தினோமோ அதனின் நிலைகள் கொண்டு அந்த குழந்தையின் வளர்ச்சியும் தாழ்வும் பெறுகின்றது. இதுபோன்ற காலங்களில் நாம் எதனை படித்தாலும் தெரிந்தாலும் அடுத்த நிமிடம் ஒரு 50 முறையாவது ஆத்மசுத்தி சப்தரிஷிகளின் சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் ஆன்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்றும் என் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தையும் அந்த சப்த ரிஷிகளின் அருசக்தி பெற வேண்டும் என்று ஏங்கிவிட்டு சப்த ரிஷிகளின் அருசக்தி என் குழந்தை கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற வேண்டும் என்று பலமுறை எண்ணி அதற்கு இந்த உணர்வை செருகேற்று என் குழந்தை உலகை காக்கும் உணர்வுகள் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த மகிழ்ச்சியின் அருசக்தி என்றென்றும் அது பெற வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணுங்கள். குடும்ப பாசம் பற்றுடன் வளர்ந்திட வேண்டும். உலகை காத்திடும் உயர்ந்த குணம் கொண்ட அந்த உணர்வு என் குழந்தையின் கருவிலே வளர வேண்டும் என்று இதை போன்ற நாம் காப்பியங்கள் கீதையோ ராமாயணமோ மகாபாரதமோ உணர்த்திய அந்த மகரிஷிகளை எண்ணுங்கள். அவர்கள் அகசியனோ இதை போன்ற அந்த கண்டுணர்ந்த அனைத்து சக்தியும் என் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை அது அறிந்திடும் ஆற்றலும் உலகையும் பேரண்டத்தையும் அறிந்திடும் ஆற்றல் பெற வேண்டும்.
அந்த மகிழ்ச்சிகளின் அருளாற்றமிக்க இச்சக்தி என் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று அடிக்கடி இரவிலே தூங்கச் செல்லும் போதும் காலையில் எழுந்திருக்கும் போதும் சாதாரண ஓய்ந்திருக்கும் நேரங்களில் இந்த நினைவினை அழிதமாக செலுத்துங்கள். அந்த கருவிலே வளரும் குழந்தை ஆக வளர வளர உங்கள் குடும்பத்தில் உள்ள இன்னல்கள் நீங்குவதை பார்க்கலாம். அது பிறந்த பின் அந்த உணர்வின் நிலைகளை உங்கள் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை மாற்றும், ஒற்றுமை ஏற்படுத்தும் நிலைகளும் உருவாக்கும். அதே சமயத்தில் அந்த குழந்தை வளர வளர உங்களை போற்றும் நிலையான நிலைகள் உங்களிலே வளரும். அதே சமயம் நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த மூச்சின் தன்மை இதே சூரியன் காந்த சக்தியால் இது கவர்ந்து இந்த பூமியிலும் படரும். நாம் இதுவரையிலும் சொன்ன இந்த ஆத்ம சுத்தியை நாம் ஒருவரும் எடுத்துக்கொண்டால் நமக்குள் தீமைகள் என்ற பதிவின் நிலைகள் அகன்று தீமைகளை அகற்றின் உணர்வுகள் நமக்குள் விளைந்து நாம் இந்த மூச்சால் பேச்சால் வெளிப்படுத்தும் இந்த உணர்வுகள் நினைவால் வெளிப்படுத்தும் இந்த உணர்வலைகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நம் பூமியின் அலைகளாக படரும். இதை போல நாம் பேச்சு தொடரில் யாருடன் இணைந்து நாம் சொற்றொடர்புடன் இருப்பினும் நாம் வெளியிட்ட இந்த மூச்சுகள் நாம் அனைவருடன் பழகும் நிலைகளையும் நாம் சொல்லால் பேச்சால் எக்காரியங்களில் நாம் பேச்சு தொடர் இருப்பினும் அது அவர்களிலே பதிவாகும். நாம் உலகம் நலமாய் இருக்க வேண்டும் என்ற நிலைகளும் அவர்களுக்கும் கிட்டும். நாம் தீமையற்ற உடலாகவும் மாற்றலாம். தீமையான உணர்வுகள் நம்முடலிலே இணையாது தடுக்கவும் சக்தியும் பெறலாம். இதை மனதில் நிறைவு செய்து கொள்ளும். தாம் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ நமது உயிர் நம் உயிர் இயக்கத்தின் சக்தியாக இருப்பது போன்று நாம் எண்ணிய குணங்கள் அனைத்தையும் ஜீவ அணுவாக மாற்றி அதன் இனப்பெருக்கத்தை பெருக்கத் தொடங்கி விடுகின்றது. நாம் உயர்ந்த மகரிஷிகளின் அருள் குணங்களை நாம் எண்ணுவோம் என்றால் அதை ஜீவ அணுவாக மாற்றி அந்த மகரிஷிகளின் ஆற்றல் மிக்க சக்தி நம்ம ஜீவ அணுக்கள் நம் உடலிலே பெருகத் தொடங்கி விடுகின்றது. ஆக பிறர்படும் ஏசும் தீமைகளின் உணர்வுகளை நாம் கேட்டறிந்தால் அந்த தீமையாய உணர்ச்சிகளை தூண்டும் ஜீவ அணுக்கள் நமக்குள் உருவாக்கி நமக்குள் தீமை நிலையை உருவாக்கும் நிலையை பெருகிவிடுகின்றது. இதான் அன்று வியாசக பகவான் நாம் உயிரின் இயக்கத்தின் நிலையும் நாம் எண்ணும் எண்ணங்கள் எதுவாக இருக்க வேண்டும் என்று தெளிவுரை எடுத்துரைத்துள்ளார்கள். ஆகவே நமது வாழ்க்கையில் அருள் மகரிஷிகள் காட்டிய அருள் நெறியின் தன்மையை இதை போன்ற நாம் ஒவ்வொரு நொடியிலையும் அந்த மகரிஷிகளின் அருசக்தி பெற வேண்டும் என்ற இதனை பெருக்குங்கள். அந்த ஜீவ அணுக்களை உங்க உடலிலே பெருகப் போகும்போது உங்களின் நினைவாற்றல் சப்தரிஷம் இணைக்கத்தை அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைந்தே வாழும். அவர்கள் உணர்த்தும் உணர்வுகள் அனைத்தும் நீங்கள் எளிதில் பெறும் தகுதியை பெறுகின்றீர்கள். ஆகவே இதை போன்ற நிலைகளில் பெண்கள் ஒவ்வொரு நிமிடமும் கருத்தில் ஏற்று, ஏனென்றால் பெண்களிடத்தில்தான் சக்தியும் துரித நிலைகள் பெறுகின்றது. ஆக பெண்கள் இதை சீராக கடைபிடித்து எத்தகைய குறைகள் குடும்பத்தில் ஏற்படினும் அந்த குறைகள் உங்கள் உடலிலே பதிவாகாது. அவ்வப்போது இதை தடைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி இதை போன்ற சப்தரிஷிகள் நம் குடும்பத்தில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டால்
அந்த சப்த ரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், எங்கள் குடும்பம் முழுதும் படர வேண்டும், எங்கள் வீடு முழுதும் படர வேண்டும், எங்கள் அறியாத தீவினைகள் அகல வேண்டும், எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று இதனை ஓங்கி வளர்த்துக் கொள்ளும். ஆக இதே போல எண்ணங்களை எங்கள் குடும்பத்தில் சப்த ரிஷிகளின் அருசக்தி படர வேண்டும் என்ற எண்ணம் இது ஒவ்வொருவரும் இந்த குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் இதை கடைபிடித்தல் நல்லது. தவறு யாரும் செய்யவில்லை, சந்தர்ப்பங்கள் நமக்குள் குறை காணும் நிலைகள் வந்துவிடும். அந்த சந்தர்ப்பத்தால் ஏற்படும் குறைகள் அதை வளர விடாது தடைப்படுத்த வேண்டும் என்றால் இம்முறைப்படி நம் குடும்பத்தில் எந்த குறைகள் வந்தாலும் அவர் குறை உணர்வு வளராது. இதேபோல ஆத்ம சித்தி செய்துவிட்டு அந்த சப்த ரிஷிகளின் அசக்தி எங்கள் குடும்பம் முழுதும் படர வேண்டும் என்று இந்த எண்ணத்தை செலுத்தி எங்கள் குடும்பத்தில் பற்றும் பாசமும் அன்பும் பரிவுடன் வாழ்ந்திடும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உங்களை ஆண்டு கொண்டிருக்கும் உயிரான ஈசனை வேண்டிக் கொள்ளுங்கள். இவ்வாறு நாம் செய்வோம் என்றால் நம் குடும்பத்தில் இன்னல் என்ற நிலைகளில் வராது. இருப்பினும் நாம் அந்த சப்த ரிஷிகளின் அருசக்தியை நாம் அடிக்கடி நாம் பயன்படுத்தும் போது இந்த பற்று நம்முடன் அந்த மகிழ்ச்சியின் அருள்வட்டத்தில் நம்முடைய பற்று ஓங்கி வளர்கின்றது. பின் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை நம் உடலில் பற்றற்றதாக மாற்றிக்கொண்டே வருகின்றோம். இந்த வாழ்க்கையில் இவ்வாறு நாம் செய்தோம் என்றால் பிறவியில்லா பெருநிலை அடைவது சின்னம், இது உறுதி. நமது நினைவின் ஆற்றல் வின் செல்லுகின்றது, என்றும் அழியா பெருவாழ்வு என்ற நிலையை அடைய செய்கின்றது. இந்த பூமியில் முதலில் கண்டுணர்ந்த மகிழ்ச்சிகள் அனைத்தும் இவ்வாறு விண்நிலைகள் வாழ்கின்றார்கள் என்று நம் உணர்வுகள் அனைத்தும் ஒளியின் நிலைகள் அடைகின்றது. இதை போன்ற நீங்கள் தொடர்ந்து வழிபடும். கணவன் மனைவிக்குள் சந்தர்ப்ப பேதத்தால் பிழைகள் ஏற்படுகிறது என்றால் அடுத்த நிமிடம் சப்த ரிஷிகளின் அருசக்தி பெற வேண்டும் என்று இருவரும் இதை போல எண்ணி இயங்கும். எங்கள் அறியாத இருவுகள் நீங்கி சப்த ரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடலிலே படர்ந்து வசிஷ்டரும் அருந்ததி போன்று எங்கள் இருமனம் ஒன்றி வாழ்ந்திட வேண்டும் என்று இருபாலரும் இதை போல எண்ணி இயங்கும். நமக்குள் அறியாது சேர்ந்த அந்த தீமையின் உணர்வுகளின் மறைந்தே விடும். இதை போன்று வாழ்க்கையில் குடும்பத்தில் யார் எதை எவ்வாறு அது குறைகள் இருப்பினும் அந்த குறையின் எண்ணத்தை நீங்கள் பதிவாக்காதபடி முதலிலே இதை போன்று ஆத்ம சுத்தி செய்துவிட்டு யார் நம்மை குறையாக சொன்னார்களோ அவர்களுக்கும் அந்த சப்த ரிஷிகளின் அருசக்தி பெற வேண்டும், என்னை அறியாது இந்த குறைகள் இருமுனை நீங்க வேண்டும், அவர் அறியாது சேர்ந்த குறைகள் இருந்தும் நீங்க வேண்டும், எங்களுடன் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திடும் இந்த உணர்வுகள் வளர்ந்திட வேண்டும் என்ற நினைவினை உங்களிலே வளர்த்துக் கொள்ளும். ஏனென்றால் நாம் பல கோடி சரீரங்களில் பல இன்னல்களிலிருந்து மீண்டிடும் நிலைகள் கொண்டுதான் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்தோம். ஆனால் மனிதனான பின் சந்தர்ப்ப வேதத்தால் வேதனை என்ற நஞ்சின் தன்னை கலந்துவிட்டால் மீண்டும் நாம் தேய்புரை போன்று இழிநிலை சரீரத்தை உருவாக்கிவிடும். ஆனால் அதனை செல்லாது சிக்காது
இந்த மனித வாழ்க்கை தீமையிலிருந்து நீந்தி சென்ற அருள்ஞான வட்டத்துடன் நாம் இணைந்திட வேண்டும் என்ற எல்லையை முழுமையாக வைத்து நினைவினை வைத்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்திடல் வேண்டும். ஆகவே பெரும்பகுதி கர்ப்பிணியாக இருக்கும் அனைவரும் இதை போன்ற நிலைகளில் வியாசகர், அகஸ்தியன் என்ற பெரும் தத்துவ ஞானியுடைய நிலைகளை, போகர் போன்ற பெரும் மகரிஷிகளின் உணர்வுகளை எண்ணி எண்ணி இயங்குங்கள். இந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும் என்று எண்ணுங்கள். இவ்வாறு பெரும் மகரிஷிகளை நீங்கள் சிருஷ்டிக்க வேண்டும். அந்த குழந்தைகள் எதிர்கால குழந்தைகள் அந்த மகரிஷிகளின் அருளாற்றல் நீக்க இச்சக்தியை பரப்பினால்தான் இந்த உலகில் விஞ்ஞான அறிவால் பேரழிவாக வந்து கொண்டிருக்கும் இந்த நிலையும் மதபேதம், இனபேதம், மொழிபேதம் என்ற நிலைகள் உருகொண்டிருக்கும் அசுர உணர்வுகள் இன்று பரவி கொண்டிருக்கும் மனிதனை மனிதன் என்று இல்லாது அசுர தன்மை கொண்டு அழித்திடும் நிலைகளிலிருந்து ஒவ்வொரு மனிதனின் உணர்வுகளிலும் இது ஊடுருவி உள்ளது. இத்தகைய அசுர உணர்விலிருந்து மீட்டிட அந்த சப்த ரிஷிகளின் அருளாற்றலுக்கு இச்சக்தி இந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு உருவர வேண்டும் என்று ஏங்கி நீங்கள் பெறுவீர் என்றால் உங்களையும் காக்கும் அந்த குழந்தை உங்கள் குடும்பத்தையும் காத்திடும். அந்த எந்த ஊரிலே பிறந்ததோ அந்த ஊரையும் காத்திடும். அதனின்று உலகை காத்திடும் நிலை வரும். விஞ்ஞான அறிவால் வரும் பேரழிவை அந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் அது வளர 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 இந்த உலகில் உள்ள தீமைகளை மாற்றி மாற்றி அமைத்திடும் திறன் பெறும். இன்று 2000 ஆண்டுகளுக்குள் உலகம் பெரும் மாற்றம் அடையப் போகின்றது. இன்று எத்தகைய கோடி பணம் வைத்திருந்தாலும் அதை நமக்கு உதவாது. இன்று காஷ்மீரிலோ இன்று அசாமிலேயோ நாம் இந்தியாவின் பெரும் பகுதிகளில் எடுத்துக்கொண்டால் இன்றும் செல்வம் இருப்பினும் இன்று பாகிஸ்தானின் எல்லை பகுதிகளில் உள்ளோர் அனைவரும் இன்றைய நிலைகளில் தன் பிள்ளையது தன் குழந்தையது என்ற நிலைகள் இல்லாது செல்வம் அனைத்தும் அழித்துவிட்டு அனாதிகளாக சுழன்று கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டுள்ளது. இதேபோல உலகின் நிலைகளில் அனைத்தும் மற்ற ஆப்பிரிக்க கண்டம் அனைத்தும் இதேபோன்ற இனபேதங்களால் பேரழிவுகள் வந்து கொண்டுள்ளது. இதேபோன்ற உலகம் முழுதும் வந்து கொண்டிருக்கும் இந்த நிலைகளிலிருந்து தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று நாம் போற்றிக் கொண்டிருக்கும் இந்த நாட்டில் அகசினால் இந்த தீமைகளை அழித்திடும் ஆற்றல்கள் அவனில் பெற்று தீமையற்ற உடலாக தன்னுள் வளர்த்து இன்றும் துருவ மகரிஷியாகி உலகை ஒரு பேரண்டமாக இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வளர்ந்து கொண்டிருக்கும். அவன் காட்டிய அருணறியை பின்பற்றிய எத்தனையோ தத்துவ மகான்கள் தோன்றியுள்ளார்கள். இதை போன்று நாம் இந்த கருவில் இருக்கக்கூடிய கர்ப்பிணியாக இருப்போர் அனைவரும் அந்த அகஸ்தியன், வியாசகர் போன்ற போகர் போன்ற நிலைகளையும் பிருகு போன்ற இவர்கள் எல்லாம் அரசனாக இருந்து வந்தினும் பெருங்கொண்ட சக்திகளை தனக்குள் பெருக்கிக் கொண்டவர்கள். ஆகவே அரும்பெரும் சக்தியான இத்தகைய மகரிஷிகளின் உணர்வுகளின் நிலைகளின் அத்திரி மகரிஷி இவர்கள் எல்லாம் அரசர்களாக இருப்பினும் அவர்கள் பின்காலங்களில் அவருடைய சக்தியின் தன்மையை வளர்க்கப்பட்டது. அத்தகைய மகானுடைய உணர்வுகள் அந்த மகரிஷிகளுடைய உணர்வுகள் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தையை பெற வேண்டும் என்று சதா
அதை உருவரச் செய்யுங்கள். இந்த குழந்தைகள் வளர வளர உலகில் இருக்கும் அசுர சக்தியை மாய்த்திடும் திறன் அந்த குழந்தை எதிர்கால குழந்தைகளுக்கு வளர்கின்றது. இந்த தீமையிலிருந்து இந்த உலகை காக்கும் இந்த தென்னாடு பயன்படப் போகின்றது. ஆக உலகில் பேரழிவு வரும் இந்த நேரத்தில் இந்த உபதேசத்தை கேட்டவர்கள் இதை போன்று அருகில் உள்ள சகோதரிகளிடமும் கர்ப்பிணியாக இருக்கும்போது இதனை உபதேசியுங்கள். அவ்வாறு நாம் செய்தோம் என்றால் இந்த உலகை காக்கும் மகரிஷிகளை நாம் சிருஷ்டிக்கலாம். அவர்களின் மறைவில் நாமும் பிறவா நிலை என்ற நிலையும் அடையலாம். மனதில் வைத்துக் கொள்ளும். இன்று கல்விச்சாலையில் இருக்கும் இந்த குழந்தைகளுக்கும் அடிக்கடி இந்த நினைவினை படுத்துங்கள். அந்த சப்தரிஷிகளின் அருசக்தி பெற வேண்டும் என்று ஆழ பதிவு செய்யுங்கள். அதன் வழியில் கல்விகள் சிறந்து வளர வேண்டும் என்று இந்த தாய்மார்கள் ஏனென்றால் தாய்களிடம் இழந்தான் குழந்தைகள் அணுகி வருகின்றது. ஆகவே அந்த குழந்தைகளுக்கு இந்த முறைப்படி நீங்கள் போதனை கொடுங்கள். அந்த உணர்வின் சக்தியை பெறும் தகுதி ஏற்படுத்தும். சிடுசிடு என்றோ வெறுப்பு நிறைகள் கொண்டோ முகத்தை சொலித்து குழந்தைகளிடம் பழகாதீர்கள். அந்த மகிழ்ச்சிகளின் அணுசக்தி இந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஏக்க உணர்வினை செலுத்தும். அந்த வளரும் பருவத்தில் நீங்கள் தாய் கொடுக்கும் அருஞான பாலாக இது அமையும். இந்த உணர்வுண்டு நம் மக்களை தெளிந்த மக்களாக உருவாக்க வேண்டும். மகரிஷிகளின் அருசக்தி அவர்கள் வளர வேண்டும் என்ற உணர்வுடன் அவர்கள் வளர வேண்டும் என்ற நினைவுடன் இந்த வாழ்க்கை பயணத்தை செயல்படுத்தும். இதை ஏனென்றால் இந்த 2000ற்குள் இனபேதங்களும் மொழிபேதங்களும் மதபேதங்களும் பெருகி வரும் இவ்வேளையில் இதை தடைப்படுத்த வேண்டும் என்றால் மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டாய குருதேவர் காட்டிய அருள்வழியில் இந்த கருவிலே வளரும் குழந்தைக்கும் வளர்ந்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கும் எத்தகைய சீரான உணர்வுகளை செருகேற்ற வேண்டும். இதைப்போல இதுவே புஸ்தக வடிவமாக வரும். இதை வாங்கி உங்கள் இருதயங்களாக வைத்துக் கொள்ளுங்கள். இதை நினைவில் வைத்து இதை சதா தியானிங்கள். இதுதான் தியானம். ஆகவே இதை பெற்று உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நமது எல்லை எது என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். இன்னும் பிறப்பில்லா நிலையான அந்த சப்தரிஷிகளின் அருள்வட்டத்தில் நாம் என்றுமே இணைந்திருப்போம். பேரானந்த பெருநிலை பெறுவோம் என்ற ஏக்க உணர்வுடன் இந்த வாழ்க்கை பயணத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களில் மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டாய குருதேவர் அருளால் அனைத்து மகரிஷிகளும் அருள் சக்தி நீங்கள் பெறும் தகுதியும் உங்கள் குழந்தைகள் பெறும் தகுதியும் உங்களால் உலக மக்கள் பெறும் தகுதியும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன். இப்போ உபதேசித்த உணர்வுகள் புஸ்தக வடிவில் வரும். இதனை நீங்கள் ஒவ்வொருவரும் தியான வழியில் வந்தோர்கள் இங்கே வந்தோர் அனைவரும் இதை படித்து இதுவே நீங்கள் தியானித்தால் போதும். இதுவே உண்மையான தியானம் ஆகின்றது. உங்கள் குடும்பத்தில் எத்தகைய இன்னல் வரினும் எத்தகைய நோய் வரினும் நோயை சிறிதும் சிந்திக்காதீர்கள். ஆக இதற்காக எந்த மருந்தினை நீங்கள் குடித்தாலும் அந்த சப்தரிஷிகளின் அருசக்தி பெற வேண்டும், என் உடல் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணவினை கூட்டி மருந்தை உபயோகப்படுத்தும். இதேபோல உணவு உட்கொள்ளும் போதும் இந்த முறைப்படி அந்த சப்தரிஷிகளின் நினைவுகொண்டு உணவு உட்கொள்ளும் போதும் என் உடல் முழுதும் அந்த சப்தரிஷிகளின் அருள்சக்தி படர்ந்து நான் உணவாக உட்கொள்ளும் உணவு எனக்கு அரும்பெரும் சக்தியாக மலர வேண்டும்.
என் உடல் நலம் பெறும் சக்தியாக மலர வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்து இதை பயன்படுத்தும். இதுதான் நமது வாழ்க்கையில் பெரும்பாலும் பெருநிலையான நிலைகள் பெறும் தகுதியை இது ஏற்படுத்தும். சிறிது காலம் இதை தொடர்ந்து இதை போல நீங்கள் தியானிப்பீர் என்றால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அறியாது சேர்ந்த தீமைகள் அகழ்வதையும் பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ந்திடும் சக்தியும் உங்கள் மகிழ்ச்சியை பார்க்கலாம். ஆக மாமகரிஷி ஈஸ்வர பட்டாய குருதேவர் அருளால் சப்த ரிஷிகளின் அருளாற்றல் மிக்க சக்தி நீங்கள் பெற்று இந்த வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீவினைகளிலிருந்து விடுபட்டு அருஞானி உணர்வுடன் ஒன்றி பேரானந்த பெருநிலைகள் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து எமது குரு அருள் உங்களில் கிட்டி அதன் துணை கொண்டு மகிழ்ச்சியின் அசக்தி நீங்கள் பெற்று இந்த வாழ்க்கையில் பேரானந்த பெருநிலைகள் பெற இழந்து பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்.